ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் 4 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 5th கொஷின் என்ன டாபிக் இது ரிலேட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த கொஷின்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன புரியும். A block of mass m is placed on a டயக்ராம் கொஷின்லேயே கொடுத்தாங்க, இந்த மாதிரி கொடுத்தாங்க. இதுதான் இந்த வெஜ்ஜுன்றது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு. இதோட ஆங்கிள் தீட்டா. மாஸ் எம், இதுதான் இந்த எம் மாஸ், பிளாக் ஆஃப் மாஸ். எங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க? ஸ்மூத் இன்க்ளைன். ஏன் ஸ்மூத்னு கொடுத்துருக்காங்க? ஃப்ரிக்ஷன் நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம், நோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஸ்மூத்னு கொடுத்தாங்கன்னா நோ ஃப்ரிக்ஷன். இன்க்ளைன்டு வெஜ் ஏபிசி, ஏபி அண்ட் சி கொடுத்தாச்சு. படத்தில் காமிச்ச மாதிரின்னு கொடுத்துருக்காங்க. த வெஜ் இஸ் கிவன் அண்ட் ஆக்சலரேஷன். எதுக்கு ஆக்சலரேஷன் கொடுக்குறாங்களா? வெஜ்ஜுக்கு ஆக்சலரேஷன், மாஸ்க்கு கொடுக்கல. மாஸை பிளேஸ் பண்ணுறாங்க, வெஜ்ஜை ஆக்சலரேட் பண்ணுறாங்க, அல்லது இங்கிட்ட இருந்து தள்ளுறாங்க அல்லது இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இழுக்கிறாங்க ஸோ தட் இந்த மாஸ் சரியாமல் இருக்கணும். அங்கேயே இந்த வெஜ் ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா சரிஞ்சிடும். அப்படி சரி விடாமல் இதோட ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்தா சரியாக நிற்கும். அதாவது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரீ பாடி டயக்ராம்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி ஃப்ரீ பாடி டயக்ராம் ரிலேட்டடாக போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனே அந்த கண்டென்ட் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரைகிறது, அதோட ரூல்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இது சால்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதுதான் கேள்வி. ஸோ கொடுத்தது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், அப்படி ஒரு டயக்ராமாக போட்டுடலாம். இதான் சொல்யூஷனில் இதுதான் டயக்ராம். So mass is placed, mass m is placed on a wedge. The wedge ஓட angle theta அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுவோம். மாஸ் ஓட downward force, that is weight, is mg. downward போட்டேன். இப்போ நார்மல், இதுதான் ஆக்சுவல் நார்மல். பட் முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை இது இன்க்ளைன்டா இல்லாமல் நேராக இருக்கும்போது இது நார்மல். அப்போ அந்த ஆங்கிள் தீட்டா இங்கே தான் வந்துச்சு. இது இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த நார்மல் இங்கிட்டு போயிடுச்சு இல்லையா? இப்போ நார்மல் என் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து 90 டிகிரி வந்ததுனால இது நார்மல் என் சைன் தீட்டா. இது என் காஸ், இது என்ன என் காஸ் காம்பனண்ட், என்னோட சைன் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட். இது எம்ஜி. இப்போ நேராக இருக்கும்போது எம்ஜியாக இருக்கும். இப்போ கீழே இறங்கினால ஆக்சுவல் பாட்டம் வந்து இந்த டைரக்ஷன் இருக்கு, இங்கே இருக்கிற மாதிரி தோணும் உங்களுக்கு. அதனால இது எம்ஜி காஸ் தீட்டா, இந்த தீட்டான்ற ஆங்கிள் இங்கே இருந்துச்சு. இப்போ அதோட வெர்டிக்கல் காம்பனண்ட் வேணும்னா இங்கே இருந்து நீங்கள் 90 டிகிரி போட்டுருங்க. இதான் mg sin theta. இப்போ ஆக்சலரேஷன் ஃபார் த வெட்ஜ் இந்த டேரக்ஷன்ல நீங்க கொடுக்குறீங்க, இப்படி தள்ளுறீங்க, வேகமா இப்படி தள்ளுறீங்க. அது மூலமா இந்த மாஸ் இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். இதுதான் ma, மாஸ் ஆஃப் த மாஸ், இந்த லெஃப்ட் டைரக்ஷன். இது எதனால நடக்குது? லெஃப்ட் சைடு நீங்க தள்ளல, ரைட் சைடு வெட்ஜ் தள்ளுறீங்க, அதனால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் தான் இது. அதனால இது சூடோ ஃபோர்ஸ் சொல்லிக்கிறோம், ஒரு பொய்யான ஃபோர்ஸ். சூடோ ஃபோர்ஸ், சூடோ தான் இது. இப்போ இந்த பொருள் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும், அதான கண்டிஷன். முக்கியமான வேர்ட்ஸ் பார்த்துக்கங்க. இதுல இருக்கிறதுல கீவேர்டு இது. The wedge is given an acceleration a towards right. The block 2 remains stationary அப்படின்றதான் இதுல கீவேர்டு. ரிமைன் ஸ்டேஷனரினா நிற்கணும், ரெஸ்ட்ல இருக்கணும். அப்படி ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப ரெஸ்ட்ல இருக்கணும் என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் ரிமைன் அட் ரெஸ்ட் அப்படின்னா forces are balanced அப்படிதானே அர்த்தம். forces are balanced. நிறைய forces பார்த்தோம், இது எல்லாமே forces தான். mg force, mg ஓட cos component, mg sin எல்லாமே forces தான். ஆனா எல்லாரும் பேலன்ஸ் ஆயிருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்படி என்ன அர்த்தம்? ஆப்போசிட் வேல்யூஸ் நீங்க போடுங்க போதும். n cos theta, n cos theta ஆப்போசிட் என்ன? ma ஈக்குவல் டு ma. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இது பேலன்ஸ் ஆயிடுச்சு அர்த்தம். அவ்வளவுதான். ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் பாருங்க, n sin theta, இந்த ஃபோர்ஸ் n sin theta ஈக்குவல் டு ma ஃபர்ஸ்ட். அடுத்து இந்த அப்வர்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ், இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. இது ரெண்டும் கேன்சல் ஆக சான்ஸ் இருக்கு. அது நீங்க ஈக்குவல் போட்டுக்கலாம். n cos theta equal to mg. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. பார்த்த உடனே என்ன ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணாலே உங்களுக்கு நார்மல் வேல்யூ தான் கேன்சல் ஆயிடும். பாருங்க, n இது ரெண்டு டிவைட் பண்ணிடலாம். அப்போ 1 டிவைடட் பை 2, 1 டிவைட் பை 2 போட்டுருங்க. இது அப்படியே கூட டிவைட் பண்ணலாமா? n கேன்சல் பண்ணுங்க, m கேன்சல் பண்ணுங்க, சைன் பை காஸ் இருக்கு. அப்போ tan தீட்டான்னு போடலாம்.
ஈக்குவல் டு a/g அப்படின்னு இருக்கு. சரியா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? the acceleration between acceleration கேட்டிருந்தாங்க towards right. இந்த ரிலேஷன்ல பாருங்க, இதுல பார்த்து ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. AG இதோட ரிலேஷன் தான். இப்போ ஏவோட ஆன்சர் தான் நமக்கு வேணும். ஏவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஏக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன். அவ்வளவுதான். ஏ ஈக்குவல் டு ஜி, ஜி நமக்கு போயிடுது, டான்ஜென்ட் இதுக்கு டான்ஜென்ட். அவ்வளோதான். ஸோ ஆன்சரில் ஏ ஈக்குவல் டு ஜி டான்ஜென்ட்ன்றது ஆப்ஷன் சியில் இருக்கு. ஸோ தட் இந்த ஆன்சர் நம்ம செஞ்சிட்டோம். ஓகேவா? ஸோ ரிலவெண்ட் டாபிக், அந்த டாபிக் வரும்போது உங்களுக்கு ரிலேட்டாக இருந்துச்சுன்னா முந்தைய வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.